ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் அருளால் இந்த மலைக்கோவிலுக்கு மேலே உள்ள பாம்புகள் கடிச்சா ஒரு துளி கூட விஷம் ஏறாதான். இந்த மலைக்கோவிலுக்கு மேலே ஒரு காகம் கூட பறக்காத அதிசயமும் நடக்குது. அது மட்டும் இல்லை, சிவனுக்கு அபிஷேகம் செஞ்ச பால் கொஞ்ச நேரத்தில் தயிராக மாறுற அதிசயமும் இங்கே நடக்குது. அகத்தியர் ரத்னகிரீஸ்வரரை மத்தியான நேரத்தில் தான் உச்சிக்கால வழிபாடு செஞ்சுருக்காரு. அதே மாதிரி நம்மளும் மத்தியான நேரத்தில் தான் வந்து வழிபாடு செய்கிறோம். ரத்தம் வடிஞ்ச வடுவோட சிவலிங்கம் இன்னமும் காட்சி கொடுக்கறது வேறு எங்கேயும் பார்க்க முடியாத ஒன்று. மக்களை இங்கே பாருங்கள், மீன் சின்னம் பாண்டியர்களால் கட்டப்பட்டது. சூப்பராக இருக்குது பாருங்கள். மேலே ரத்னகிரீஸ்வரரை கும்பிட்டுட்டு கீழே வந்தால் அவ்வளவு அழகாக அம்மன் சுரும்பார் குழலி காட்சி கொடுக்குறாங்க. ரொம்ப பழமையான படிக்கட்டுகள் தான். அதுக்கு முன்னாடி மலையிலேயே சதுரகிரி வெள்ளையங்கிரி மாதிரி படிக்கட்டுகள் வெட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு?